தெய்வ சமூகத்தில் நம்முடைய பாரங்களை நாம் இறக்கி வைத்து விடுவோமானால் நிச்சயம் அதை கேட்டு அதற்கு பரிகாரமாய் ரெமெடியாக நமக்கு ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்து அவர் நம்மை தைரியப்படுத்துவார். இந்த காலவேளை நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய காரியம் எவ்வளவு பெரிய மலை போன்றதா இருந்தாலும் நம்முடைய தெய்வத்துக்கு முன்பு அது ஒன்றுமில்லை. ஆதலால் அந்த மலை போன்ற காரியத்தை தெய்வ சமூகத்தில் போய் ஜெபித்து விட்டு எழுந்துராதீங்க. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இதற்கு ஒரு வார்த்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருந்தாலும் அதை உடைத்து தேவன் தம்முடைய வார்த்தையினாலே அவைகள் மேல் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவர். அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவர், வார்த்தையை அனுப்பி நம்மை அழிவுக்கு தப்புவிக்கிற தெய்வம், நம்மை விசாரிக்கிற தெய்வம். அதோடு கூட நிக்கல, விசாரித்து நம்முடைய கஷ்டங்களில் இருந்து, நம்முடைய பாடுகளில் இருந்து, நாம் சுமந்து நடக்கிற பாரத்தில் நின்று நம்மை விடுவிக்கிற, நம்முடைய சிறையிருப்பை நின்று நம்மை விடுவிக்கிற, நம்மை தப்புவிக்கிற, நம்மை அந்த பாண்டேஜை உடைத்து நம்மை ரிலீஸ் பண்ணுகிற தெய்வமாய் இருக்கிறார். அந்த சிறையிருப்பை அவர் திருப்பி விடுகிறார். நம்மை கட்டுகிற கட்டுகள், அது யார் கட்டினாலும் அந்த கட்டை அவர்கள் மேல் திருப்ப அவர் தெய்வமாய் இருக்கிறார். இந்த கால ஓலை எதை குறித்தும் கலங்க வேண்டாம், திடமனதாய் இருங்க. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதை தொடர்ந்து ஏசாயா 61:1 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து, அவருடைய ஊழியம், அவருடைய கேரக்டர், அவர் என்னென்ன மனிதனாம் நமக்கு, நம் முன்னோடிகளுக்கெல்லாம் செய்தார், செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை குறித்த தெளிவான வார்த்தை அங்கே இருக்கிறது. அதை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். சிறுமைப்பட்ட